Welcome to Geely Beely Kids Universe. ஒரு நகரத்தின் ரயில் நிலையத்தில் ஒரு பிச்சைக்காரன் வாழ்ந்து வந்தான். அங்கு நிற்கும் ரயில்களில் பயணிக்கும் பயணிகளிடம் பிச்சை எடுத்து அவன் பிழைத்தான். ஒரு நாள் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த போது அவன் நன்கு உடை அணிந்த ஒருவரை கவனித்தான். இவரிடம் நான் பிச்சை கேட்டால் நிச்சயமாக எனக்கு ஒரு நல்ல தொகையைக் கொடுப்பார் என்று பிச்சைக்காரன் நினைத்தான். அவன் அந்த மனிதரை அணுகி பிச்சை கேட்க ஆரம்பித்தான். அந்த மனிதர் அவனைப் பார்த்து, நீங்கள் எப்போதும் மற்றவர்களிடம் கேட்கிறீர்கள், ஆனால் எப்போதாவது யாருக்காவது ஏதாவது கொடுத்திருக்கிறீர்களா என்று கேட்டார். ஐயா, நான் ஒரு பிச்சைக்காரன். என்னிடம் கொடுப்பதற்கு எதுவுமில்லை என்பதால் நான் கேட்கிறேன். நான் எப்படி யாருக்கும் எதையும் கொடுக்க முடியும்? அந்த மனிதர் கூறினார், உங்களால் கொடுக்க முடியாவிட்டால் கேட்க உங்களுக்கு உரிமை இல்லை. நான் ஒரு வணிகன். நீங்கள் அது எனக்கு ஏதாவது கொடுக்க இருந்தால் மட்டுமே நான் உங்களுக்கு பதிலுக்கு ஏதாவது கொடுப்பேன். இதைச் சொல்லிவிட்டு அந்த மனிதர் ரயிலில் ஏறி புறப்பட்டுச் சென்றார். பிச்சைக்காரன் அங்கு உட்கார்ந்து அந்த மனிதரின் வார்த்தைகளைப் பற்றி சிந்தித்தான். அந்த வார்த்தைகள் அவனது மனதில் ஆழமாகப் பதிந்தன. ஆனால் நான் ஒரு பிச்சைக்காரன். நான் மற்றவர்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? நிறைய யோசித்த பிறகு 2 நாட்களுக்கு அவனுக்கு பதில் கிடைக்கவில்லை. 3ஆம் நாள் அவன் நிலையத்திற்கு அருகில் அமர்ந்திருந்தபோது அருகிலுள்ள செடிகளில் சில பூக்கள் பூத்திருப்பதை கவனித்தான். ஒரு யோசனை அவனுக்குத் தோன்றியது. ஏன் நான் மக்களுக்கு பூக்களை கொடுக்கக்கூடாது? அவனுக்கு அந்த யோசனை பிடித்தது. மேலும் சில பூக்களை பறித்தான். அந்த நாளில் ரயிலில் பிச்சை எடுத்தபோது அவனுக்கு பணம் கொடுத்த அனைவருக்கும் பூக்களை கொடுத்தான். மக்கள் இந்த சைகையை பாராட்டினர் மற்றும் மகிழ்ச்சியுடன் பூக்களை தங்களுடன் வைத்துக் கொண்டனர். அன்றிலிருந்து பிச்சைக்காரன் ஒவ்வொரு காலையிலும் பூக்களை பறித்து அவனுக்கு பிச்சை கொடுத்தவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தான். அதிகமான மக்கள் அவனுக்கு பணம் கொடுக்க ஆரம்பித்தார்கள் என்பதை அவன் கவனித்தான். இருப்பினும் அவனிடம் பூக்கள் தீர்ந்துவிட்டால் குறைந்த எண்ணிக்கையிலான மக்களே அவனுக்கு பிச்சை கொடுத்தனர். ஒரு நாள் ரயிலில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த போது தனக்கு உத்வேகம் அளித்த அதே மனிதரை அவன் கண்டான். பிச்சைக்காரன் உடனடியாக அவரை அணுகி, இன்று நான் உங்களுக்கு கொடுக்க ஒன்று இருக்கிறது. தயவு செய்து எனக்கு பிச்சை கொடுங்கள். பதிலுக்கு நான் உங்களுக்கு சில பூக்களை கொடுப்பேன் என்றான். அந்த மனிதர் புன்னகைத்து அவனுக்கு பணம் கொடுத்து பூக்களை பெற்றுக்கொண்டார். அவர் கூறினார், அற்புதமானது. நீங்கள் என்னைப் போல ஒரு வணிகராகிவிட்டீர்கள். அந்த மனிதர் பூக்களை எடுத்துக்கொண்டு கிளம்பினார். மீண்டும் ஒரு முறை அவரது வார்த்தைகள் பிச்சைக்காரனின் மனதில் எதிரொலித்தன. அவன் ரயிலில் இருந்து இறங்கி வானத்தைப் பார்த்து, நான் இனி பிச்சைக்காரன் இல்லை, நான் ஒரு வணிகன், நான் பணக்காரனாக முடியும் என்று கத்தினான். அவனைச் சுற்றியிருந்தவர்கள் அவன் பைத்தியமாகிவிட்டான் என்று நினைத்தார்கள். ஆனால் பிச்சைக்காரன் உறுதியாக இருந்தான். 6 மாதங்களுக்குப் பிறகு ஒரு நாள் அதே நிலையத்தில் தனக்கு உத்வேகம் அளித்த அதே மனிதரை அவன் கண்டான். அவர்களில் ஒருவர் மற்றவரை அடையாளம் கண்டு கைகுலுக்க கை நீட்டினான். என்னை அடையாளம் தெரிகிறதா என்று கேட்டார். இல்லை, நான் இதற்கு முன் சந்தித்ததாகத் தெரியவில்லை என்று அந்த மனிதர் பதிலளித்தார். பிச்சைக்காரன் புன்னகைத்து, உங்களுக்கு நினைவில் இல்லையா? நீங்கள் ஒரு முறை பேசினீர்களே அந்த பிச்சைக்காரன் என்று கேட்டார். ஆச்சரியமடைந்த மனிதர், ஓ ஆம், நீங்கள்தான் அந்த பிச்சைக்காரன். ஆனால் இன்று நீங்கள் இவ்வளவு அழகாக உடை அணிந்திருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார். ஆம், நான் அந்த பிச்சைக்காரன்தான். ஆனால் இன்று நான் ஒரு வெற்றிகரமான பூ வியாபாரி. நான் வணிகத்திற்காக மற்றொரு நகரத்திற்குச் செல்கிறேன். நீங்கள் எனக்கு ஒரு முக்கியமான வாழ்க்கைத் தத்துவத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். நாம் கொடுக்கும்போது மட்டுமே பெறுகிறோம். இந்த விதி என் வாழ்க்கையை மாற்றியுள்ளது. நான் ஒரு பிச்சைக்காரன் இல்லை என்பதை நான் உணர்ந்தேன் என்று பதிலளித்தார். இதுபோன்ற மற்றொரு கதையுடன் அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன். Subscribe to Geely Billy Kids Universe!